அன்புள்ள நண்பர்களே வணக்கம். மிகவும் மிக மிக பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு 5 நிமிடம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். அப்போ தான் புரியும். ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. ஐயா வணக்கம். ஒரு 4-5 நாளாக உங்கள் வீடியோஸை திருப்பி பார்த்துட்ருக்கேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம். ஒவ்வொரு விஷயம் மண்டையில் ஆணி அடித்தா போல் நம்ம எப்படி இருக்கணும், மைண்டை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறீங்க. அண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எத்தனையோ வருஷ தேடலுக்கு இந்த பதில் கிடச்சிருக்கு. இதெல்லாம் முன்னாடியே இந்த புக்ஸுங்களை இங்கிலீஷ் இந்த ரீடர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் புரியலை. நீங்கள் சொல்கிறது அவ்வளோ எளிமையாக, சும்மா இரு, எல்லாமே நிறைவாக இருக்குன்னு நம்பு 100% அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை கேட்கும் போது அப்படியே ஈஸியாக இருக்குது. கடவுள் கூடவே இருக்கார், நம்ம உச்சந்தலையில் தான் இருக்காருன்னு சொல்லும் போது, அதை உணரும் போது அவர் இருக்கிறது உணர முடியுது. அந்த அந்த க்ரௌன் சக்ரா அந்த அப்படியே ஃபீல் பண்ண முடியுது அவர் இருக்கிறத. உடம்பெல்லாம் சிலிர்க்குது, மனசு நிம்மதியாக இருக்குது, நிம்மதியாக தூங்க முடியுது. பண்ணும்போது ஃபுல் உடம்புல வைப்ரேஷன் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இன்னும் போக போக என்ன நடக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களோட இந்த ஓப்பனாக, சிம்பிளாக, ஈஸியாக மக்களுக்காக நீங்கள் ஓப்பனாக சொல்கிறதுக்கு, அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒளிவு மறைவு இல்லாமல், இவ்வளோ கைண்டாக ரொம்ப 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 நன்றிங்கய்யா. தேங்க்யூங்கய்யா. ஆமா, அது உண்மைதான். அதனால எல்லாமே ஒரு கமர்ஷியல் பிசினஸ் தான். எல்லாமே கோயில் கட்டி வைக்கிற பூரா பிசினஸ் தான். அவங்க மனசனுக்கு எப்ப கவலை வந்துச்சோ அப்ப அது கோயில கட்டிட்டான். என்ன பிரச்சனை வந்து அப்ப கோயில் கட்டிட்டானா. இப்ப உடம்ப பிரச்சனைனாக்கா அதுக்கு ஏகப்பட்ட ஆஸ்பத்திரி வந்துருச்சு, ஏகப்பட்ட கோயில். அப்புறம் ஒருத்தன் சண்டை போட்டுக்கிறான், அடிச்சுக்கிறான்னாக்கா அதுக்கு கோர்ட்டு கேஸ் போலீஸ் இவ்வளவு வந்துருச்சு. அப்புறம் நாட்டுக்கு நாடு அடிச்சுக்கிறான்னா அதுக்கு ராணுவம் வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அதனால உங்களுக்கு மனசுல கவலை என்னன்னே தெரியல, ஒன்னும் புரிய மாட்டேங்குதுங்கும் போது அந்த கோயில் கட்டி வச்சுட்டு சாமின்னு வச்சுட்டு சிலைய வச்சுட்டு இருக்கிறான். ஆனா உண்மையிலே என்னடா பார்த்தா சாமிக்கு உருவமே இல்ல, கடவுளுங்கிறவருக்கு உருவமே கிடையாது. அவர் இருக்கிற கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கு, வேற எல்லாம் இது ரெண்டாவது எதுவுமே இல்ல. வேணா சொல்றான் அர்த்தநாரீஸ்வரங்கிறான், ரெண்டு சேர்ந்து இருக்குதுங்கிறான். அப்புறம் சிவன் ஆம்பளை, பார்வதிங்க பொம்பளைன்னு 2 தெய்வம் இருக்குதுங்கிறான். அப்புறம் அதுக்கு முருகன் இருக்குதுங்கிறான். இப்படி 100 தெய்வங்களை வரிசையா வச்சுக்கிட்டு பல தெய்வங்களை வச்சுக்கிறான். இப்ப உருவம்னா நிறைய தெய்வங்களை வச்சுக்கிறாங்க. குலதெய்வம் அவங்க ஒரு குலதெய்வம் வச்சுக்கிறாங்க. இப்படி சௌரியத்துக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்க வேண்டியது பேர. அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமா, முட்டாள்தனமா, மூடத்தனமா போயிட்டு இருக்கு. சரியா? அதனால இதெல்லாம் விட்டுருங்க. 100% உண்மை எது அப்படிங்கும் போது ஒரே ஒரு பவர், கரண்ட் மாதிரி இருக்காரு. கரண்ட்டை பார்க்க முடியாது, அதே மாதிரி கடவுளையும் பார்க்க முடியாது, உருவம் இல்ல, அவர் பார்க்கவும் முடியாது, உணர முடியும் அவர் இருக்கிறாருங்கிறத. நம்ம ரொம்ப முயற்சி பண்ணும் போது, முழுமையா முயற்சி பண்ணும் போது கண்டிப்பா உணர முடியும். அவரு இந்த கடவுள்ங்கிறது, கடவுள் கரண்ட் மாதிரி இருக்காருல்ல, அவர் உங்க பக்கத்துலதான் இருக்காரு. இப்ப கூட உங்ககிட்ட இருந்துட்டு இருக்காரு. விஷயம் இவ்வளவுதான். உங்ககிட்டதான் அந்த கடவுளுங்கிறவரு உருவம் இல்ல, அவர் உங்க பக்கத்துலயே தான் இருக்காரு, எப்பயுமே இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாரு, நீங்க குழந்தையா பிறந்ததுல இருந்தே உங்க கூட தான் இருக்கிறாரு, உங்க பக்கத்துல இப்பவும் இருந்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நீங்க உணரவே இல்லை. நீ என்ன பண்ற, மேரேஜ் பண்ணணும், பிசினஸ் சம்பாதிக்கணும், அந்த நாட்டுக்கு போகணும், ஜவுளி வியாபாரம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை இப்படியே வளர்ந்துகிட்டு இதை பத்தி நீ சிந்தனையே பண்ணல. கடவுள்னா என்னன்னே தெரியாது, அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. இப்படியே காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்ற, நல்லா ஓரளவுக்கு இருந்தேன், இப்ப ஒண்ணுமே சரியில்லை அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு சூழ்நிலை எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவனும் குட்டிக்காரன் நடிச்சுட்டு தான் இருக்கிறான். இப்பவும் அவன் சம்பாதிக்கிறதுக்கு, மேலும் மேலும் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்டேட் பண்ற மாதிரி அந்தந்த சூழ்நிலையில இன்னும் என்னென்ன குட்டிக்காரன் நடிக்கும் அவ்வளவு அடிக்கிறான். இப்ப உங்களால அது சிரமப்படுறீங்கன்னா அது சில அவ்வளவுதான், உங்களுக்கு பவர் அவ்வளவுதான். உங்களுடைய பவர் இருந்த வரைக்கும் ஓடுனீங்க, எல்லாம் பண்ணுனீங்க, இப்ப முடியல, அவ்வளவுதான். அப்படிங்கும் போது நம்ம அந்த கடவுளுடைய சக்தியை கிரகிச்சுக்கணும்.
அப்ப இழுக்கணும்னா அவர் நோக்கி போய் அதை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி போகும்போது உங்களுக்கு 100 பவர் கிடைக்கும். 100 போகும்போது 100 பவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், வருமானம், சந்தோஷம், சுகம் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதினா என்ன, பையன் ஒரு வேலைக்கு போயிட்டான், பையனுக்கு ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு, பையனுக்கு குழந்தை பிறந்துருச்சு, பையன் ஒரு வீடு கட்டி, இப்படிதான் இது ஒண்ணுன்னா வரும்போது நிம்மதியா இருக்கும். அதே மாதிரி பொண்ணு நல்லபடியா மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம், நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நிம்மதி கிடைக்கும். இப்படி எல்லாமே 100 நிம்மதினா எல்லாரும் பாத்துக்குவாரு, எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துடணும். எந்த பிரச்சனையுமே வச்சுக்க கூடாது. இது சரியில்லை இப்படியே சிந்தனை பண்ணி 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 மேலும் மேலும் என்ன மறவா போகுது. அதை சிந்தனை பண்ண சரியில்லை இதையே சிந்தனை பண்ணக்கூடாது. எல்லாரும் பாத்துக்குவாருட்டு சந்தோஷமா வேலையை பார்க்கணும். அப்பதான் நீ முதல்ல ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியும். சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த வேலையும் நீ ஒழுங்கா செய்ய மாட்டே, எந்த முடிவு எடுக்க முடியாது, எதையுமே செய்யாம குழம்பி மேலும் மேலும் குழப்பம் தான் ஏற்படும். நம்ம எவ்வளவு முடியுமோ அந்த வேலையதான் செய்யணும். நம்ம மேலும் மேலும் ஆசைப்பட்டு இவ்வளவு பண்ணிடலாம் அவ்வளவு பண்ணிடலாம் முதலீடு போட்டுக்கிட்டு பண்றோம்னா அது கடைசியில நஷ்டத்துக்கு கொண்டு விடும். நம்ம எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் செஞ்சு அதை பண்ணா போதும். எவ்வளவு கடன் வாங்கணும், எவ்வளவு பிசினஸ் பண்ணணும் அதை மட்டும் பண்ணணும், எதுல நமக்கு வாய்ப்பு லாபம் கிடைக்கும் அதை மட்டும் பண்ணா போதும். அதுல பிடிச்சிடலாம் இதுல பிடிச்சிடலாம்னு போகும்போது இப்படி ஆகுது. அதே மாதிரி நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்காம நம்ம வேற எதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுல கடைசியில பார்த்தாக்கா அதுல எதோ பிரயோஜனம் இல்லாம போயிடுது. அதனால இப்ப இந்த உண்மையான கடவுளை தெரிஞ்சுக்கிறீங்க. கடவுள் ஒருவரே, அவருக்கு உருவம் இல்லை. அவ்வளவுதான். நம்ம பாட்டுக்கு அம்மன் இருக்குது, முருகன் இருக்குது, விநாயகர் இருக்குது, பெருமாள் இருக்குது, ஐயப்பன் இருக்கிறாரு, பைரவர், இப்படி எல்லாம் போக கூடாது. குலதெய்வம் இருக்குது, எல்லா தெய்வங்களையும் வரிசையா வணங்கிட்டே வருது. எந்த தெய்வம் தான் உனக்கு காப்பாத்துதப்போ? எந்த தெய்வம் தான் உனக்கு சக்தி பவர் கொடுக்குது, நிம்மதி கொடுக்குது? எது செழிப்பு கொடுக்குது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வமா? குழந்தை பிறக்கிறதுக்கு, மேரேஜ் ஆகிறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, உடம்பு சரியா நல்லா ஆகிறதுக்கு, உன் குறைபாடுகள் எல்லாம் ஒண்ணுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வத்தை வணங்கிக்கிட்டு ஒரு தெய்வத்தை வணங்கும் போது நினைக்கும் போதே உனக்கு அத்தனை பிரச்சனையும் ஒட்டு மொத்தமா சரி ஆகணும். அந்த மாதிரிதான் நீ போகணுமே தவிர ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு பரிகாரம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா? அதான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால அவரை 100 அப்படியே கெட்டியா பிடிச்சுங்க. எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டு சந்தோஷமா தூங்கு, சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யு. இததான் நான் சொல்லி கொடுக்குற பாடம். ஆனா யூடியூப்ல ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, அங்க எல்லாம் போனீங்கன்னா பரிகாரம் அது இது எத்தனையோ மெத்தட் சொல்றாங்க. இல்ல, இப்ப ஒரு பரிகாரம் பண்றோம், ஒரு முயற்சி பண்றோம்னா ஒரு செழிப்பு, வருமானம், பணம் நிறைய வந்துடணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி பண்ணி பணம் நிறைய கொண்டு வந்துட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, எத்தனை லட்சம் கோடி வச்சிரு, 2 லட்சம் கோடி வரை வச்சுக்க, எவ்வளவு கோடியா வச்சிரு. ஆனா அதனால அது மட்டும் போதுமா? மீதி பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லையா? நிறைய இருக்கு. பணம் இருந்துட்டா போதுமா? அதனால எல்லாமே மனசுக்கு நிறைய வச்சுக்கணும். நம்ம நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு கடவுளோட இணைஞ்சு போகும்போது நமக்கு எல்லாமே 100 நிம்மதி, 100 சுகம், 100 பாதுகாப்பு எல்லாமே கிடைக்கும். எல்லாத்தையும் அவர் கொடுத்துரு. நடப்ப நல்ல நன்மைக்கேன்ட்டு விட்டுரு, அவர் பாத்துக்குவாரு. நீ எதையுமே தூக்கி சுமக்காத. காலம் பூரா இப்ப சுமந்து கவலைப்பட்டு தாங்குமா? எவ்வளவு நாளைக்கு இந்த உடம்பு தாங்கும், இந்த மனசு தாங்கும் சொல்லு? நீ அதான் சொல்றேன், கவலைப்பட்டது போதும், எல்லாம் கொடுத்துரு. நீ இனிமே ஒவ்வொரு வினாடியும் சந்தோஷமா இரு, அதை செய்யும். முதல்ல நீ 100 சந்தோஷமா இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பணம் வரும். நீ ஒரு கணக்கு போடுற, இந்த வியாபாரம் பண்ணி இப்படி பண்ணிதான் பணம் வரணும்னு நினைக்கிற. ஆனா நான் சொல்ற மெத்தட்ல போகும்போது எந்த ரூட்லயாவது உனக்கு எல்லா காரியம் நடக்கும். உன் வேலையெல்லாம் அவரே செஞ்சிருவாரு. உதாரணமா இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி, சாமி நான் சந்தோஷமா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்க, ஆனா ஒரே ஒரு குறை இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் குறைகள் இருக்குது, ரொம்ப நாளா அந்த குறைகள் எல்லாம் மாற மாட்டேங்குது அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு, உடனே எனக்கு பக்கத்துலதான் இருக்காரு இல்லையா, நான் சொன்னேன் பக்கத்துல இருக்காரு, உடனே எனக்கு பக்கத்துல இருக்கிறாரு, உடனே ஆன்சர் பண்றாரு. இப்படி என்ன மனசுல நினைச்ச உடனே எனக்கு ஆன்சர் பண்றாரு. அதெல்லாம் 100 சரியாயிருண்டா அப்படின்னாரு. என்னடா அப்படி சொல்லி, ஓகே ரொம்ப சந்தோஷம்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 4 மாசம் கழிச்சு, ஏன்னாப்பா 4 மாசம் ஆச்சு, நீங்க 100 மாறுன்னு சொன்னீங்க, இன்னும் ஒன்னும் மாறலையே அப்படின்னு. ஏன்டா நீ உனக்கு நம்பிக்கை குறையுது அப்படின்னாரு. நீ நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, நம்பிக்கையோட இரு அப்படின்ட்டாரு. செய்யற முயற்சிகளை என்னென்ன முயற்சி பண்றியோ அதெல்லாம் கரெக்டா பண்ணிக்கிட்டே வா அப்படின்ட்டாரு.
சந்தோஷமா இரு. ஆமா, எல்லாமே கரெக்டா பண்ணிருப்பேன், எப்பயும் போல இரு. ஏன் இப்ப இந்த மாதிரி ஒரு 4 மாசம் ஆச்சு நடக்கல அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இப்ப திரும்ப 3 மாசத்துக்கு அப்புறம் இப்ப ஒரு 5 நாளா வந்து எல்லா பிரச்சனையும் மாறிடுச்சு. அந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்ல, நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனையும் ஒட்டுமொத்தமா மாறிடுச்சுன்னு ஆச்சரியமா இருக்கு, நம்ப முடியல. அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகள் மாறி இருக்கு. இப்ப வருஷக்கணக்கா 30 வருஷம் 20 வருஷமா இருந்த பிரச்சனை எல்லாம் இப்ப மாறிடுச்சு. எல்லா பிரச்சனையும் மாறி எந்த பிரச்சனையும் இல்லாம திருப்தியா இருக்கு இப்போ. அதுவா மாறிடுச்சு. என்ன காரணம்னா, நம்ம சந்தோஷமாவே இருக்கும்போது, தொடர்ந்து இருக்கும்போது அவரையே நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நமக்காக அவர் வந்து இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதுக்கு ஒரு மாற்றம் வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்கு. அப்ப வந்து மாறும். ஆக மொத்தம் நீங்க செய்ய வேண்டியது என்ன, நான் சொல்றது, கடவுள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு, கடவுள் வந்து நீ ஆசீர்வாதம் பண்ண மாட்டேங்கிறாரு, இதேதான் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. கடவுள் மட்டும் நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டா நான் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ செய்யற முயற்சி கரெக்டா பண்ணும். முயற்சி பண்ணாம இந்த உலகத்துல எதுவும் வரப்போறது இல்ல. ஆனா நீ என்ன செய்யணுங்கிறதா பிரச்சனையா இருக்கு. நீ பாட்டுக்கு எதாவது செஞ்சுக்கிட்டு இப்படி பண்ண மனசு அறிவுக்கு என்னென்னோ பண்ற, அது வந்து சரியா ஒரு சமயத்துல வருது. வெளிநாட்டுக்கு போனீங்க சம்பாதிச்சீங்க, ஆனா இங்க இந்த இந்தியாவில போயிட்டு உருண்டு போறா ஒன்னும் வேலை ஆக மாட்டேங்குது. அதானே? அதனால நீங்க வந்து நீங்க போடுற ஐடியா இல்லாம என்னன்னாக்க அவரோட இணைஞ்சு கடவுளோட இணைஞ்சு ஒன்னா போகும்போது என்ன ஆகுதுனாக்கா, எந்த ரூட்லயாவது உங்க பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். அதான் அது நீங்க என்ன செய்யணுங்கிறத மட்டும் செய்யுங்க. என்ன செய்யணும்னு சுருக்கமா சொல்றேன். சுருக்கமா சொல்லணும், ஒரே புள்ளியா நீங்க வந்து 100 சந்தோஷமா இரு. முயற்சி பண்ணு, சந்தோஷமா இருப்பேன்னு உறுதி எடுத்துட்டு சந்தோஷமா இரு. ஆட்டோமேட்டிக் கவலை எல்லாம் போயிடும். எல்லாம் நன்மைக்குன்னு வச்சுக்கோ. அப்ப சந்தோஷமா இருன்னு சொன்னாக்கா அப்ப 100 நம்பிக்கையை கொண்டு வரணும். கடவுளை வந்து 100 நம்பணும். அப்ப நம்பிக்கைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். 100 நம்பிக்கை. அப்ப நம்பிக்கைன்னா என்னங்கிற அர்த்தம் தெரியாம எப்படி நம்பிக்கையோட இருப்பீங்க? மொத்தம் அவர் இருக்கிறாரு, அவர் இருக்கிறார், எல்லாம் அவர் பாத்துக்குவார். எல்லாம் தான், எல்லாம் பாத்துக்குவார். அப்ப அவர் இருக்கிறாருன்னா கடவுள்னா என்ன? கடவுள்னா என்னன்னு அடுத்த சந்தேகம் வரும். கடவுள் ஒருவரே, அவருக்கு உருவம் இல்லவே இல்லை. அவருக்கு கண்ணுக்கு தெரியாத புள்ளியா இருக்காரு. அந்த புள்ளியில ஒரு 1.5 அடி தூரத்துக்கு ரவுண்டா சிகப்பா ஒரு ஒளி வருது, வெளிச்சம் தான் வருது சிகப்பா. மத்தபடி வேற எல்லாம் ஒண்ணு இல்லை, அந்த ஒளி தான் தெரியும், அந்த புள்ளி கூட தெரியாது. அப்ப ஒரு சிகப்பா தெரியும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு ஒளியா தான் ஒளி ரூபத்தில் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது கடவுள் ஒருவரே, அவருக்கு உருவம் இல்ல, ஒருவர். அப்போ அடுத்தது வந்து என்ன, சர்வம் சிவமயம். கடவுள் இவ்வளவு விஷயம் இருக்கு. கடவுள் நம்பிக்கை என்னன்னு சொன்னேன். அப்ப நம்பிக்கைன்னா கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றேன். அப்ப கடவுள் இருக்கிறாருன்னு எப்படி இருக்கிறாரு? அவர் ஒருவர் தான், அவருக்கு உருவம் இல்ல. அது கரண்ட் மாதிரி இருக்காரு, உங்க பக்கத்துலதான் இருக்காரு. ஆனா உனக்கு தெரியல, அதை உணர மாட்டேங்கிற. உணர்வற்ற ஒரு ஜடமா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உணர்வே இல்லாம, அது உணர்றதே கிடையாது. நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், அதை பத்தி சிந்திக்கல பல பிரச்சனைகள்னால அததான் சிந்தனை பண்ணிட்டு இந்த முயற்சி எடுக்கல. நீ அவரை உணரணும், அவரை நினைக்கிறதே கிடையாது. நீதான் போய் கல்ல போய் நினைச்சிட்டு இருக்கிய, சிலைய போய் நினைச்சுக்கிட்டு கல்ல வணங்கிட்டு இருக்க. அப்புறம் இவரை எங்க நினைச்ச நீ? அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, கடவுள்லாம் என்னன்னு தெரியாது. ஏதோ ஆரம்பத்துல இருந்து ஒரு கோயில் கட்டி வச்சு லிங்கமோ ஒரு ஏதோ ஒரு உருவத்தை வச்சிடறாங்க, குலதெய்வம், அது ஏதோ ஒரு உருவம், அதை வச்சு அதான் சாமி நினைச்சிட்டு ஒன்ன மட்டுமா நீ வணங்குற? அது 100 தெய்வத்தை வணங்கிட்டு இருக்க. போற பக்கம் எல்லாம் ஊரா போகும்போதெல்லாம் ஒரு கோயில், கெடா வெட்டுறேன், அதை வெட்டுறேன், ஏதோ ஒரு பூஜை, இதுதான் பண்ணிட்டு இருக்க. வேற என்ன செய்யற? சாமிங்கிற அதுக்கு ஒரு கெடாயை வெட்டி பூஜை பண்ற, அதுதான் சாமி. அவ்வளவுதான் சாமி. திருவிழா போட்டு ஏதோ பண்ற, ஏதோ பண்றாங்க, திருவிழா போட்டுக்கிட்டு. இப்ப விநாயகர்னா விநாயகருக்கு ஏதோ 3 நாளைக்கு, வருஷத்துல 3 நாளைக்கு ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு, அது கமர்சியல் வியாபாரம். 10 பேர் சேர்ந்துக்குவான், வசூல் பண்ணுவான், அவனுக்கு ஆளுக்கு 2000 4000 எடுத்துக்கிட்டு போயிருவாங்க. இதுதான் இதுதான் கடவுளா? தெய்வம்னா இப்படிதான் இருக்குமா? வசூல் பண்ணிட்டு கமர்சியல் பிசினஸ். அதுல அதெல்லாம் ஒரு ரொம்ப கேலி கூத்தா இருக்கு, ரொம்ப வேடிக்கையா இருக்கு கடவுளுங்கிற பேர்ல எல்லாமே. மொத்தம் எல்லாம் ஒரு பிசினஸ் தான் தவிர அது வந்து கடவுளே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால கடவுளுங்கிறது உங்க மனசுக்குள்ளேயே, உங்க உடம்புக்குள்ளேயே இருக்காரு. மொத்தம் உடம்பு தான் கோயில், மனசுதான் கோயில். அப்ப உங்களுக்குள்ளாரதான் இருக்காரு. உங்களுக்கு உள்ளார போய் தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு கடவுள், உண்மையான கடவுள். அங்கதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும், அங்கதான் உனக்கு 100 சுகம் கிடைக்கும், 100 நிம்மதி, 100 பவர், பாதுகாப்பு, செல்வ செழிப்பு எல்லாமே அங்கதான் இருக்கு. கம்ப்ளீட்டா அறிவு, உனக்கு என்னென்ன வேணும் அத்தனையுமே அங்க இருக்கு. அங்க கடவுளே இருக்கிறாரு. அப்ப அவர் எப்படி நம்ம என்ன செய்யணும், அததான் சொல்றேன். இப்ப கடவுள்லாம் புரிஞ்சுட்டீங்களா ஓரளவு என்னன்ட்டு? அப்ப வந்து நம்ம நம்பிக்கை, அப்பதான் நம்பிக்கை வருது.
நம்பிக்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு 100% நம்பிக்கையா இருக்கிறோம். நம்பிக்கையா இருக்கும் போதுதான் உங்களுக்கு 100% சந்தோஷமே வரும். அவர் இருக்க பாத்துக்குவார், சந்தோஷமா இருக்கும், நீ சந்தோஷமா இருக்க வேண்டியதான். அப்பதாங்க உங்களுக்கு தெளிவாகும் போது சந்தோஷமே வரும். அடுத்தது 2வது, அவரை மட்டும் தான் நினைக்கணும், அவருக்கு தான் 100% முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ உலக விஷயங்களுக்கே தேவையில்லாத வீணா போன விஷயத்துக்கெல்லாம் பெருமை, அவன் சம்பாதிக்கிறான், இவன் இதை பண்றான், அவன் வீடு கட்டுறான், இதையே யோசனை பண்ணிக்கிட்டு இதுக்கே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே கிடக்குற. அப்ப உலக விஷயங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு கவலை என்ன ஆகுமோ ஏதாகுமோ இதுதான் சிந்தனை பண்ணிட்டு இருக்க, மனசு கவலையில கிடக்குது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி இல்லாம கடவுளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம அவர் பார்த்துக்குவாரு, எதுவா இருந்தாலும் அவர் பார்த்துக்குவாருன்னு விட்டுறணும். விட்டுட்டு நம்ம சந்தோஷமா செய்யற வேலையை எந்த வேலை செய்யறோமோ அதுல முழு கவனம் செலுத்தி சரியா செய்யணும், சந்தோஷமா செய்யணும், சிறப்பா செய்யணும். எந்த வேலை செய்யறோமோ அந்த வேலையில முழு கவனம் செலுத்தி செய்யணும். அதுல ஒரு தேர்ச்சி அடையணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கு ஏதோ நினைச்சிட்டு ஒரு வேலை செய்யறது, ஏதோ நினைச்சிட்டு ரோட்ல போறோம், இடிச்சிருவோம், கண்டிப்பா நம்மளே கொண்டு இடிச்சிருவோம். அப்படிதான் நடக்கும். எந்த வேலை செய்யணும் அதுல செய்யணும். அப்ப சந்தோஷமா தான் செய்ய முடியும். கவலையோடு இருக்கிறவங்க ஏதோ அவனோட மூளையே வேலை செய்யாது. கவலையோட இருந்தீங்கன்னா மூளையே எந்த முடிவு எடுக்க முடியாது, உனக்கு எந்த வேலையும் சரியா செய்யவே முடியாது. அதே மாதிரி ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா உனக்கு சாப்பாடு செரிமானம் ஆகாது, உடம்புலயே எந்த வேலையும் நடக்காது, ஹார்ட் கூட நின்னு போயிடும். ரொம்ப கவலைப்பட்டு அப்படி நின்று போயிடும். ரொம்ப துக்கம் தாங்க முடியாம அப்படியே உயிரே கூட போயிடலாம், துக்கத்திலே கூட, ரொம்ப அதிர்ச்சி ஏற்பட்டா கூட. அது மாதிரி அந்த சுத்தமா கவலையே எடுத்துடு. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ கவலைப்பட்டது போதும், புரிஞ்சுக்க. நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும், இன்னும் சந்தோஷமா இருக்கு பாருன்னு உறுதி எடுத்துட்டு சந்தோஷமா இரு, அவர் நம்பிக்கை அவர் மேல வெயி. அவ்வளவுதான். அடுத்தது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒண்ணு கஷ்டம் இல்ல, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கும். அதாவது நம்பிக்கைனா என்ன, கடவுள்னா என்ன, ஞானம்னா என்ன, தியானம்னா என்ன, திருப்தினா என்ன புரிஞ்சுக்கணும். திருப்தினா அடைய வேண்டியது அடைஞ்சிட்டோம், கடவுளே நம்ம அடைஞ்சிட்டோம், புரிஞ்சுட்டோம், உணர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்ல, திருப்தியா இரு. அதான் திருப்திங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப கடவுளே என் கூட இருக்கிறாரு. ஏன்னா அப்படிங்கும்போது என்னால எல்லாமே முடியும், எனக்கு எல்லாமே தெரியும், புரிஞ்சுட்டீங்களா? எல்லாமே என்னால முடியுங்கிற அந்த ஒரு பவர் உனக்கு வந்துருது. அப்ப நீ எதை நினைக்கிறோ நீ சாதிக்க முடியும். கொஞ்சம் லேட் ஆகலாம், பொறுமை, அதான் பொறுமை வேணும், அதுல நிலைச்சிருக்கணும். ஆமா, அதனால திருப்தினா எல்லாமே இருக்குங்கும் போது நீ சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் என்னான்ட்டு. சும்மா இருக்கிறோம்னா எல்லாமே இருக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே இருக்குன்னா நீ சும்மா தானே இருக்கணும். அப்பதான் அப்ப சும்மாவே இருக்கணும். அப்ப சும்மா இருக்கிறதுல நிலைச்சு இருக்கணும். பொறுமையா, அதான் பொறுமை என்னன்னா நிலைச்சு இருக்கணும். அப்ப ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஒரு நாளைக்கு அப்படி நிலைச்சு இருந்துட்டுனா முடிஞ்சு போச்சு, உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. சும்மா இருக்கும் போதுதான் உனக்கு ஃபுல் பவர் சார்ஜ் ஆகுது. அவ்வளவு பவர், அவ்வளவு சுகம், அவ்வளவு நிம்மதி உனக்கு சார்ஜ் ஆகுது. அப்ப சும்மா இருக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணணும். இந்த உலகத்துல நீ முயற்சி பண்ணாம எதுவுமே நடக்காது. அதான் புரிஞ்சுக்கோ. சும்மா இருக்கணும்னா கூட அதுக்கு நீ முயற்சி பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. என்ன சொல்றேன் கேட்டுக்க, விரிவா உடைச்சு சொல்றேன். சும்மா இருக்கிறது என்னன்னாக்க ஒரு கத்தியை தீட்டுற மாதிரி. இப்ப ரம்பமில்ல ரம்பத்தை தீட்டுவாங்க, அப்படியே கூறு வைப்பாங்க, அப்படியே அசையாம பிடிக்கிறாங்க. மற்ற சமயத்துல மரத்தா இருக்கும், ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த ரம்பம். ஆனா கூறு வைக்கும் போது அசையாம பிடிக்கணும். கொஞ்சம் அசைஞ்சாலும் பல்லு உடஞ்சு போயிடும். அப்ப அசையாம பிடிக்கும் போது ஷார்ப் ஆயிருது. ரம்பத்தை அசையாம பிடிக்கணும். அதே மாதிரி நீ சும்மா இருக்கிறன்னு சொன்னா, எந்த சிந்தனையும் இல்ல, எந்த இதுவுமே ஆசை, இது எல்லாமே இருக்குன்ட்டு திருப்தியா எல்லாமே இருக்குமே சும்மா இருக்க முடியும். அப்ப எல்லாமே இருக்குதுன்ட்டு எதுவுமே தேவையில்லைன்ட்டு அப்படியே மனசு நிறுத்திட்டு சும்மா இருக்கிற, அப்படியே அது பொறுமை நிலைச்சிருக்கிற, சும்மாவே இருக்கிற ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம். அப்பதான் உனக்கு ஷார்ப் ஆகுற, ஃபுல் பவர் உனக்கு சார்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் நீ எதையும் சாதிக்கிற அளவுக்கு உனக்கு பவர் கிடைச்சிருது. புரியுதா உங்களுக்கு? அதனால சொல்றேன், திருப்திங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும், பொறுமைங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அன்புங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அன்புனா என்ன? அன்புனா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஒன்றுனா கடவுள் நீ ஒண்ணுதான். புரியுதா? அப்ப எப்படி ஒண்ணுனாக்க, அது உதாரணம் சொல்றேன், புரிஞ்சுங்க. ஒரு குச்சி இருக்கு, ஒரு 2 அடி நீளம், 2 அடி நீளத்துல ஒரு குச்சி இருக்கு. அந்த குச்சியோட ஒரு முனை கடவுள், இன்னொரு முனை மனுஷன். ஆனா நிறைய பேர் யூடியூப்லயும் சரி, மற்ற நிறைய பேர் எங்க போனாலும் சரி, கடவுள் வேற நம்ம வேறன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி உண்மை அப்படி கிடையவே கிடையாது. நான் அந்த உண்மையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி 40 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி நான் உணர்றேன். நானே சிவம், நான் தான் கடவுள், கடவுள் நானும் ஒண்ணுதான், நானே நீ, நீயே நான்.
அதுதான் அங்க மந்திரமா சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் நிறைய வீடியோ இருக்கு, சேனல்ல போட்டிருக்கேன், போய் பாருங்க. உள்ள சேனல்ல போயிட்டு பாருங்க. யூடியூப்லீங்களா? நானே நீ நீயே நான், இதாங்க முக்கியமான ஒரு விஷயம் தான். அதுதாங்க அன்பு. எதை போட்டு பாக்குறேங்க சாமி? நானே நீ நீயே நான்ங்கிற அந்த இதை டைப் இல்ல, பண்ண சேனல் பேர் சொன்னாவே போதும். சேனல் பேர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ஒன் ஆஃப் த பெஸ்டா? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி. எம்சின்னு போடணும். எம்சி. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி. அது மாதிரி டைப் பண்ணா வந்துரும். அல்லது மைக்ல சொன்னா கூட வந்துரும். மைக்ல சொன்னாலும் வந்துரும், டைப் பண்ணாலும் வந்துரும், மைக்ல சொன்னாலும் வந்துரும். ஓகே. பெஸ்ட் எம்சி. அப்ப வந்து அன்புன்னா என்ன அர்த்தம்? ஒன்று. இப்ப அன்பே சிவங்கிறான். அன்பே சிவன் சொல்லி பக்தி மார்க்கத்துல அன்பே சிவங்கிறான். அன்பே சிவன் என்ன? அன்புனா ஒன்று. அப்ப அன்பே சிவனா கடவுள் நீ ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம். சரி. அதுக்கு வந்து திருமூலர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் வந்து பாட்டு எழுதியிருக்காரு. என்ன பாட்டுனாக்க, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர், அன்பும் சிவமும் ஒன்றே என்று அறிந்த பின் அன்பாகவே வீற்றிருப்பாரே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அன்பாகவே வீற்றிருப்பாருங்கிறார். அப்ப அன்பாகவே வீற்றிருப்பாருன்னு என்ன அர்த்தம்? அன்பே சிவங்கிறான்ல, அன்பும் சிவமும் ஒன்றுன்னு சொல்லிட்டாரு. புரியுதா? அன்பும் சிவமும் ஒன்று அப்படின்ட்டாரு. அப்படிங்கும் போது அன்பாகவே வீற்றிருப்பாருன்னு என்ன புரிஞ்சுக்கணும்? அப்படி சிவமாகவே இருப்ப, சிவமாகவே வீற்றிருப்பாய். அன்பும் சிவமும் ஒன்றே என்று அறிந்த பின் எப்ப நீ அறிஞ்சுக்குவ? அவரையே முக்கியமா நினைச்சு தியானம் பண்ணி அவர் நினைச்சிட்டு இருக்கும் போது ரெண்டு ஒண்ணுதாங்கிறத உணர்வ. கடைசியில போய் என்னத்த நீ உணர போற? நாம தான் சிவமா இருக்கிறோங்கிறத நீ உணரணும்ல, உணர்வ. அதான் கடைசி பாயிண்ட். அதை நான் உணர்ந்து சொல்றேன். நான் வந்து ரொம்ப நாள் முயற்சி பண்ணி உணர்ந்து 100% தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து தெளிவா சொல்றேன். அதுதான் விளக்கம் சொல்றேன். ஒரு 2 அடி குச்சி எடுத்து பாரு, அதுல ஒரு முனை வந்து கடவுளாவும் இன்னொரு முனை மனுஷனாவும் இருக்கு. அப்ப அது எப்படி இருக்கு? ஒன்னாதானே இருக்கு. ரெண்டு முனை இருக்கு, ஆனா அந்த குச்சி ஒண்ணுதானே. இந்த பக்கம் அன்பை வச்சுக்கோ, அந்த பக்கம் சிவன் வச்சுக்கோ, ரெண்டு ஒண்ணுதானே. அன்பே சிவம். அப்ப அன்பே சிவம்னா நீதான் சிவம், அதான் அர்த்தம். இன்னொரு குரூப் வந்து அறிவே தெய்வம் சொல்லிட்டு இருக்கு. என்ன அர்த்தம்? இப்ப உங்களுக்கு அன்பு இருக்கா இல்லையா? அன்பு இருக்கு. உங்களுக்கு அறிவு இருக்குங்கிறீங்க நினைக்கிறீங்களா, இல்லன்னு நினைக்கிறீங்களா? அறிவு இருக்கு சாமி. அப்ப அன்பு இருக்கு, அறிவு இருக்கு. அப்ப அறிவே தெய்வம்னா என்ன அர்த்தம்? நீதான் தெய்வம். உனக்கு அறிவு இருக்குன்னு சொல்றீங்களே. நிறைய பேர் அறிவை பயன்படுத்துறது இல்ல, அல்லது தாறுமாறா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் படிச்சுட்டு பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிச்சுட்டு ஏகப்பட்ட பிராடு பண்ணிட்டு இருக்காங்க. சட்டவிரோதமா எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லீகலா பண்றாங்க, சட்டவிரோதம் பண்ணிட்டு இருக்காங்க. தாறுமாறா பண்ணி பிராடு பண்ணி சம்பாதிக்கிறாங்க, இன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து அறிவு தான். அதுவும் படிப்பறிவு, டோட்டலா அறிவு இருக்கு. ஆனா அவங்க தப்பா அந்த அறிவை பயன்படுத்தி தப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இது யூடியூப்ல வந்து நீங்களே பேசுறீங்களா சாமி? நீங்களே வரீங்களா? ஆமாங்க. புரிஞ்சுங்களா? இப்ப வந்து அறிவே தெய்வம்னாலும் என்ன அர்த்தம்? நீதான் சிவம், நீதான் அறிவு, நீதான் தெய்வம்னு அர்த்தம். கடவுள் நீ ஒண்ணுன்னு அர்த்தம். கண்டிப்பா. அன்பே சிவனாலும் தான், அறிவே தெய்வம்னாலும் அதேதான் அர்த்தம். அதனால நீதான் கடவுள், நானே நீ, நீயே நான். இதுதாங்க அன்பு. அன்புன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? அன்புங்கிற வார்த்தைக்கு இப்ப என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரிதான் நிறைய என்னென்ன சில வார்த்தை. தைரியம்னா என்ன? 100 தைரியமா எப்படி இருக்கிறது? நீ வந்து 100 தைரியமா இருந்துகிட்டு ஒவ்வொரு முயற்சியும் செய்யு, தொடர்ந்து முயற்சி பண்ணு. தைரியமா இருந்துகிட்டு 100 தான் தைரியமா இருந்துகிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணு, கண்டிப்பா வெற்றி உண்டு. எதுவா இருந்தாலும் சரி, எந்த முயற்சியா இருந்தாலும் சரி, கடவுளா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் தைரியமா இருந்துட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணும் போதுதான் உனக்கு வெற்றி கிடைக்கும். சும்மா வந்து அவர் சொல்றாருன்ட்டு ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு 10 நிமிஷம் முயற்சி பண்றது, அப்படியே ஓடிடுறது கிடையாது. அதனால என்ன, இந்த ஒரு 10 வார்த்தை இருக்கு, இதுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணமா நன்றி உணர்வு. நன்றி உணர்வுனா என்ன? அதே மாதிரி தியானம்னா என்ன? ஞானம்னா என்ன? ஞானம்னா புரிஞ்சுக்கணும். ஞானம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம்.
எல்லா விஷயத்துக்குமே ஞானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ஞானம்னா என்ன? ஞானம்னா 100க்கு 100 உண்மை எது, 100க்கு 100 தெளிவு எது, எல்லாம் ஒண்ணுதான். 100க்கு 100 ஞானம்னாலும் ஒண்ணுதான், 100க்கு 100 தெளிவுனாலும் ஒண்ணுதான், 100க்கு 100 உண்மைனாலும் ஒண்ணுதான். உண்மை எது? புரிஞ்சுட்டீங்களா? அப்ப வந்து ஞானம் சுருக்கமா ஞானம். அப்ப வந்து ஞானம்னா என்ன? இந்த ஞானங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அப்ப நம்பிக்கைனா என்ன, பொறுமைனா என்ன, திருப்தினா என்ன, பணிவுனா என்ன, அன்புனா என்ன, நன்றி உணர்வுனா என்ன, இப்படி இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நல்லா தெளிவா தெரிஞ்சுட்டோம்னா இதை பத்தி நீங்க சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாவே, ஒவ்வொன்னா நினைச்சு பாத்தீங்கன்னா, அதை தெரிஞ்சுக்கிட்டு நினைச்சு பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு அப்படியே உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தியானம் வந்துடும். அந்த தியானத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஆக்கியிருக்கேன். ஆனா ஆரம்பத்துல தியானம் பண்ணி பழகும் போது இந்த பொட்டு வைக்கிற இடத்துல புருவ மத்தியில நம்ம ஞாபகத்தை வச்சு மனசை வச்சு, மனசுல என்ன கவனம், மனசுல என்னன்னு புரிஞ்சுக்கணும். மனசுல என்னென்ன இருக்கு, சிந்தனைகள் இருக்கு, அதுல ஒரு கவனம் இருக்கு. டோட்டலா மனசுனாவே அதுல இருக்கக்கூடிய கவனங்கிற ஆற்றல் தான். அந்த கவனத்தை வந்து மனசுல இருக்கக்கூடிய கவனத்தை வந்து இந்த பொட்டு வைக்கிற இடத்துல அப்படியே வச்சு அந்த கவனத்தை நிறுத்தி வைக்கணும். அந்த மனசை வந்து நிறைய பேர் என்ன அதுல என்ன பிரச்சனைனா, மனசை அடக்குறது எப்படின்னு கேக்குறாங்க, எப்படி தியானம் பண்றதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் மனசு அடங்க மாட்டேங்குது சாமி அப்படிங்கிறாங்க. அப்ப மனசு அடங்கணும்னா என்ன செய்யணும்? அது அடக்க முடியாது. அதுக்கு சில இதெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்கேன். ஆனா ஷார்ட்கட்டா சுருக்கமா சொல்றேன். நம்ம தான் சிவம், இந்த வார்த்தையை புரிஞ்சுட்டாவே நமக்கு தியானம் வந்துடும். இருந்தாலும் அந்த மனசுன்னு ஒண்ணு புரிஞ்சுக்கும் போது நல்ல வார்த்தை சாமி. உண்மையிலேயே மனசை எப்படி அடக்குறதுன்னு சொன்னா, நம்ம தான் சிவம், அந்த ஞானத்தை வந்து ஞானத்தை அப்ளை பண்ணணும். நம்ம தான் சிவம், அந்த வான மண்டலத்துல இருக்க சிவம், அல்லது நம்ம கிட்டே இருக்கு, அந்த வான மண்டலத்திலும் இருக்கு, நம்ம கிட்டே இருக்கு. அப்ப வந்து அந்த சிவம் வந்து நம்ம தான், அப்படி ரெண்டு ஒண்ணுதான். அப்படிங்கும் போது நம்ம தான் நானே நீ நீயே நான்ட்டு நம்ம தான் அந்த சிவம் அப்படின்னு நினைக்கும் போது ஈஸியா மனசு கட்டுப்பட்டுரும். மனசே இருக்காது, கரைஞ்சிரும். மனசு கரைஞ்சு போயிடும், மனசே இருக்காது. அந்த கவனம் வந்து அப்படியே அந்த சிவங்கிற நின்று அதுல போய் கரைஞ்சிரும். அப்ப நம்ம சிவமாவே இருப்போம். அப்ப லேசா இருப்போம், வெயிட் இருக்காது, எல்லாம் மறைஞ்சிடும். உடம்பு கவலை பிரச்சனை எல்லாமே மறைஞ்சிடும். அந்த சிவம் மட்டும் இருக்கும். அப்படியே ஆனந்தமா சுகமா அப்படியே நிம்மதியா அப்படியே பவர்ஃபுல்லா, ஃபுல் பவர், சர்வ வல்லம் பவரா, அப்படியே கரண்ட் மாதிரி அப்படி பவரா இருப்பீங்க. அது ஒரு ஒளி, அந்த மாதிரி பவரா நீங்க மாறி இருப்பீங்க. எப்ப நம்ம தான் அந்த சிவன்ட்டு அப்படியே சும்மா இருக்கிறீங்க. அப்படியே சும்மா இருக்கீங்க. அதை நோக்கி நீங்க முயற்சி பண்ணி சிந்தனை பண்ணி ஆமா லேஸ் ஆயிடும். அப்ப அந்த பவர் ஆயிடுறீங்க. அப்ப வந்து எல்லா பிரச்சனையும் டக்கு டக்குன்னு நீங்க சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஈஸியா. அது எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இந்த தியானம் முனை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கண்டிப்பா பிரேயர் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு பவர் வந்துருச்சு. இப்போ தியானத்தை வந்து தியானம் பண்ணும் போது முழுமையா பண்ணிருங்க. அதான் இதுதாங்க தியானத்தை முழுமையா பண்றதுன்னா இப்படிதான் பண்ணணும். அப்ப வந்து நீங்க தியானத்தை வந்து திருப்தியா ஒரு முழுமையா பண்ணி முடிச்சிடுறீங்க. எந்த வேலை செய்றீங்களோ அதை முழு கவனம் வச்சு கரெக்டா பண்ணிடுறீங்க. புரியுது உங்களுக்கு? இப்ப வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னாக்க, உடனே எப்ப வேணாலும் பண்ணலாம். பிரார்த்தனைங்கிறது பிரேயர் எப்ப வேணாலும் பண்ணலாம். இருந்தாலும் நீங்க தியானம் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்காக நீங்க பிரேயர் பண்ணீங்க, என்னுடைய போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துங்க சாமின்னு சொல்லிருங்க. அதே மாதிரி என்னை வந்து பரிபூர்ணமா மன்னிச்சு பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருங்க. அதே மாதிரி உங்க பையனுக்கு, உங்க பொண்ணுக்கு, உங்க ஒய்ஃப், உங்க அப்பா அம்மா எல்லாத்துக்கும் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி அவங்க போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துங்க, அவங்கள வந்து பரிபூர்ணமா மன்னிச்சு பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்படி என்னென்ன சொல்லணுமோ, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதுக்கெல்லாம் நீங்க பிரேயர் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய சொல்லலாம். வந்து இவனோட பையனோட உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லாம் புதுசாக்கி நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல உடம்புல பலத்தை கொடுங்க, ஒரு நீண்ட ஆயுள் கொடுங்க, அதெல்லாம் பிரேயர் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் நினைச்சு பிரேயர் பண்ணி இப்போ ஒரு 5 நிமிஷம் பிரேயர் பண்ணி முடிச்சிருங்க. அதே மாதிரி யாராவது எதிரி இருப்பான், 4 பேர் உங்களுக்கு பிடிக்காதவங்க, விரோதம் பண்ணிட்டு வம்புழுத்துட்டு இருப்பான், அவனெல்லாம் ஒரு செகண்ட் நினைச்சு அப்பா சிவனை நினைச்சு, அப்பா இவனுக்கு நல்ல பத்தி கொடுங்க, அப்பா இவனுக்கு நல்ல பத்தி கொடுங்க, இவனுக்கு கொடுங்க, நல்ல பத்தி கொடுங்க, அதை மட்டும் அவனுக்கு சொல்லிட்டு பவரா சொல்லிட்டு விட்டுருங்க. அது வந்து நீங்க சொல்லக்கூடியதை வந்து தீர்மானமா ஒரு உறுதியா சொல்லிருங்க. அப்பாட்ட இவனுக்கு நல்ல பத்தி கொடுத்துருங்க, தீர்ந்து போச்சு, விட்டுருங்க, அவ்வளவுதான். நீங்க சொல்லிட்டு மறந்துடுங்க. பிரேயர்னாவே நீங்க பிரேயர் பண்ணிட்டு அதை மறந்துடணும், விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போறீங்க. அடுத்த வேலை என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொன்னா கரெக்டா செய்யுங்க, அவ்வளவுதான். செஞ்சுட்டு தூங்கும் போது நல்லா தூங்குங்க.
சரி சரி. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு நல்லா முழுமையா, அதுவும் முழுமையா தியானம் பண்ணிட்டு, சரிப்பா எல்லாம் படைச்சிட்டோம்பா நான் தூங்க போறேன்ட்டு நல்லா தூங்குங்க. அதே மாதிரி 10 மணிக்கு 11 மணிக்கு தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் திடீர்னு கண்ணு முழிப்பு வரலாம் உங்களுக்கு. 4 மணி 3 மணி எப்போ வேணாலும் முழிப்பு வரும். முழிப்பு வந்த உடனே கையை காலெல்லாம் கழுவிட்டு, உடனே முகத்தை கழுவிட்டு, உடனே யூரின் போயிட்டு உடனே என்ன பண்ணுங்க, உடனே தியானத்துல உட்காந்துருங்க. அதை ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் முழுமையா பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா சிவனை நல்லா உணர முடியும். அவர் கனவுல வரலாம், அல்லது நினைவுல இருக்கும் போதே நல்லா அவரை உணரக்கூடிய, இதுதான் சிவமா, இவ்வளவு நாளா தெரியாம போச்சு, நம்ம பக்கத்திலேயே தானே இருக்கிறாரு, நமக்கூடயே தானே இருக்காரு, நமக்கு தெரியலையே அப்படிங்கறத உணர்வீங்க. இதுதாங்க. நிறைய பேர் எனக்கு என்ன சங்கடம்னா, நிறைய பேர் தியானத்தை சொல்லி கொடுங்க இதேதான் கேக்குறாங்க. இப்ப இதுல சொல்லிட்டேன் உங்களுக்கு தெளிவா சொல்லி, எத்தனை தடவை சொல்றது. அங்க உள்ளார போய் வீடியோ பார்க்க மாட்டாங்க, வாட்ஸ்அப் போட்டு வாட்ஸ்அப் பாக்குற வேலையும் கிடையாது. உடனே அவங்களுக்கு ஒரு போன் பண்ணுவாங்க. போன் பண்ணன உடனே அவங்களுக்கு 5 நிமிஷத்துல எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கை எல்லாமே நான் மாத்தி போடணும். எப்படி இருக்கு, பேசிட்டு இருக்கும் போதே மாறிடணும். சில பேர் நீங்க கூட சொன்னீங்க நேர்ல வரேன், அப்ப நேர்ல வந்து என்னை பார்த்த உடனே, சாமியை பார்த்த உடனே, குருவை பார்த்த உடனே எல்லாமே மாறிடணும். எப்படி இதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனமா, பைத்தியக்காரத்தனம். நீ தொடர்ந்து நீ புரிஞ்சுக்கிட்டு ஞானத்தை புரிஞ்சுட்டு முயற்சி பண்ணும்போது உனக்கு எல்லாம் மாறும். தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான். நான் யூடியூப்ல பாக்குறேன் சாமி. பாருங்க. சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. லைக் போட மறந்துடாதீங்க. அப்புறம் நண்பர்களே, ஒரு சில நண்பர்கள் 4 மாதம் 4 months 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 100 ரூபா காணிக்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவும் ஒன்றும் கொடுக்கல. அப்படி யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அது மாதிரி யாராவது இருந்தால் உங்களுடைய காணிக்கையை மறக்காமல் செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நண்பர்களே, பிரியமான இனிய நண்பர்களே, ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோவுக்கு போட்டு விட்ருங்க. ஒரே ஒரு லைக்கு. நீங்கள் லைக்கு போட்டால் தான் இந்த யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் காட்டும், திரும்ப காட்டும், இல்லைன்னா காட்டாது. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நண்பர்களே, ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு அருமையான வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். நான் மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.